ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் அனுஜன் chess.comல 10+0 ஃபார்மெட்டில் விளையாண்ட ஒன் ஆஃப் த கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம இமீடியட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமில் அனுஜன் பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒயிட் வந்து D4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நைட் F6, பிஷப் F4, D5, இப்போ E3, E6. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய பீசஸுமே வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். அண்ட் பான் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சேமாக இருக்குது. அண்ட் ஒயிட் பார்த்தீங்கன்னா பிஷப்பை டெவலப் பண்ணியிருக்காரு. பிளாக் பார்த்தீங்கன்னா அவருடைய நைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நைட் F3, பிஷப் D6. இந்த இடத்துல பிஷப் D6 ப்ளே பண்ணி பிஷப் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாரு. பட் இந்த இடத்துல நார்மலாக எல்லாருமே பிஷப் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணுவாங்க. பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுடைய குயினை வந்து கொஞ்சம் டெம்போவோட வெளியில் கொண்டு வருவாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு நார்மலான பொசிஷன் தான். இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒயிட் வந்து இந்த பிஷப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை. அவருடைய இன்னொரு பிஷப் வந்து கேம்குள்ளே கொண்டு வராரு. பிஷப் D3 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒயிட் இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறாரு. ஓகேங்களா? இப்போ பிஷப் டெக்ஸ் F4, இப்போ பான் டெக்ஸ் பிஷப். இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஒயிட்டுடைய பான் வந்து டபுள் ஆயிடுச்சு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒயிட்டுடைய பான் வந்து டபுள் ஆனாலுமே அவருடைய பான் வந்து சென்டரை தான் ஐ பண்ணிட்டு இருக்கு. அதாவது இந்த சி பானும் இந்த டி பானும் பார்த்தீங்கன்னா இந்த E5 ஸ்கொயரை வந்து ஐ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா கேன்சல் பண்ணுறாரு. இப்போ C3 புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல C3 புஷ் பண்ணதுக்கு அப்புறமா பிஷப் வந்து கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ பிஷப் தேவைப்பட்டால் கொஞ்சம் பேக்வர்ட் வந்துப்பாரு. குயினுக்கு ஃபார்வர்டில் வழி விட்டுட்டு, ஓகேங்களா? குயினை வந்து நம்ம D3 போட்டு பிஷப் வந்து C2 போட்டுட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு த்ரெட்டும் கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் பிளாக் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தார்னா அந்த மாதிரியான செக்மேட்டும் நடந்திருக்கு. பட் எனிவே இந்த கேமில் வந்து இப்போ நைட் E4 புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல இமீடியட்டாக நைட் எடுத்துகிட்டு வந்து ஒரு சென்டர் ஆஃப் த ஸ்கொயரில் போட்டுட்டாரு. எப்போவுமே ஒயிட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைட் ஸ்கொயர் பிஷப்பை வந்து கொடுக்க மாட்டாங்க பிளாக்கோடைய நைட்டுக்காக. ஸோ அதனால் பிளாக் பார்த்தீங்கன்னா அவருடைய நைட் எடுத்துகிட்டு போயிட்டு ஜாலியாக இந்த சென்டர் ஆஃப் த போர்டில் போட்டுட்டாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எதுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது அவருக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இல்லையா? ஸோ பிளாக்கும் நினச்சபடி இந்த இடத்துல ஒயிட் வந்து அவருடைய லைட் ஸ்கொயர் பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. சப்போஸ் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கூட இது வந்து ஒன்றும் பெரிய ஒரு வீக்னஸும் கிடையாது ஒயிட்டுக்கு. அவருடைய நைட் எடுத்து வந்து E5 போட்டதுக்கு அப்புறமா நம்ம இப்போ F5 புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் வந்து அவருடைய பானையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பொசிஷன் வைஸ் ஈக்குவலிஷாக தான் இருக்கும். ஓகேங்களா? பட் எனிவே இந்த பொசிஷனில் இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இன்னொரு நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணுறாரு. நைட் D2 ப்ளே பண்ணி இந்த நைட்டை சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ F5. ஸோ இந்த இடத்துல F5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் F5 ப்ளே பண்ணாமல் கேர்லெஸ்ஸாக வேறு ஏதாவது ஒரு மூவ் ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக நைட் டெக்ஸ் E4 வரும். இப்போ D டெக்ஸ் E4, இப்போ பிஷப் டெக்ஸ் E4 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இப்போ நீங்கள் சடனாக பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய சென்டர் பான் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம இந்த இடத்துல பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அனுஜன் வந்து F5 புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நார்மலாக இமீடியட்டாக அடுத்த மூலியை வந்து இந்த நைட்டை வந்து டேக் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த இடத்துல ஒயிட் வந்து இந்த நைட்டை டேக் பண்ணலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா சிம்பிளாக இன்னொரு நைட் எடுத்துகிட்டு வந்து E5 போடுறாரு. அவருடைய நைட் எடுத்துகிட்டு வந்து அவுட் போஸ்ட்டில் போடுறாரு. பிளாக் எப்படி அவருடைய நைட் எடுத்துகிட்டு போயிட்டு E4 போட்டார், அதே மாதிரி ஒயிட்டும் அவருடைய நைட் எடுத்துகிட்டு போயிட்டு E5 போடுறாரு. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி அவங்களுடைய நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பிளாக்குக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்கோடைய இந்த பிஷப் வந்து டெவலப் ஆகிறதுக்கு கொஞ்சம் கேள்விக்குறி தான். நீங்கள் வந்து இந்த பானை புஷ் பண்ணிட்டு லாங் டைகனல்லையும் போட்டிங்கன்னா இந்த லாங் டைகனலில் பெருசாக உங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது. ஏன்னா உங்களுடைய பானை இங்கே தடுத்துட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுடைய நைட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் C6 போடணும். அண்ட் இந்த நைட்டை C6 போடுறதுக்கு முன்னாடி இந்த பானை நீங்கள் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுடைய நைட்டை C6 போடணும். அப்படி இல்லைனா இந்த பான் அடப்பட்டு போயிடும். நீங்கள் ஒரு சின்ன டெம்போவை வேஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். பட் எனிவே ரொம்ப ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் கிடையாது பிளாக்குக்கு. பட் இதை பிளாக் வந்து கண்டிப்பாக கணக்கில் வச்சுக்கணும். ஸோ எப்படியாவது வழி கிடச்சா இதை வந்து அவர் டெவலப் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ நைட் D7 ப்ளே பண்ணுறாரு. ஸோ அவருடைய இந்த நைட்டை வந்து D7 போட்டு இந்த நைட்டை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ நைட் D7 போனதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒயிட் வந்து நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணக்கூடாது. பிளாக் வந்து அவருடைய பிஷப்பை வந்து வெளியில் கொண்டு வந்துருவார். ஸோ நம்மளே வந்து நம்மளுடைய பீஸை எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஆப்னண்ட்டே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து நம்மளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. பிளாக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் பரவாயில்ல. ஸோ நான் இதெல்லாமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் சொல்கிறேன். இப்போ F3 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணணும். அனாவசியமாக எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் நீங்கள் எதுக்கு F3 ப்ளே பண்ணணும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல கேன்சல் பண்ணுறதுக்கு ஒயிட் ரெடியாக இருக்கிறாரு. அவருடைய குயினையும் வெளியில் கொண்டு வரலாம். குயினை வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ரூக்ஸும் கனெக்ட் ஆகிடும்.
ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் F3 ப்ளே பண்ணி இந்த நைட்டை எதுக்காக சேஸ் பண்ணுறீங்க? ஆல்ரெடி உங்கள் நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வேணும்னா நீங்கள் நைட்டை வச்சு இந்த பீஸை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நைட் இங்கே இருக்கும்போது நீங்கள் F3 ப்ளே பண்ணுறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டாக்டிக்ஸ் இருக்கு. பட் அதை ஆக்சுவலாக பிளாக் வந்து கேமில் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல அனுஜன் பார்த்தீங்கன்னா குயின் H4 செக் தரலாம். இப்போ உங்களுடைய கிங்கை உங்களால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. எங்கே மூவ் பண்ணாலுமே குயின் F2 பார்த்தீங்கன்னா செக்மேட்டு. நீங்கள் கிங்கை எங்கே மூவ் பண்ணாலுமே குயின் F2 பார்த்தீங்கன்னா செக்மேட்டு. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பானை தான் புஷ் பண்ணணும். திருப்பி நம்ம நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த நைட் பாருங்கள் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ ஒயிட் பண்ண ஒரு சின்ன தவறுனால இந்த நைட் வந்து இப்போ சூப்பர் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த நைட் வந்து ரூக் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் இந்த நைட்டை ரிமூவ் பண்ணோம்னா நம்ம கிங்குக்கு ஒரு ஓப்பனான செக் தரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரூக்கு நீங்கள் சேஃபான ஸ்கொயரில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக நைட் E4 செக் தரலாம். நைட் E4 மூலிமா இப்போ கிங்குக்கு ஓப்பன் செக்கு. இப்போ கிங் எங்கே மூவ் பண்ணாலுமே நம்ம குயின் F2 செக்மேட் பண்ணிடலாம். அதனால நீங்கள் இப்போ ரூக்கை வச்சு தான் பிளாக் பண்ணணும். ரூக்கை வச்சு பிளாக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குயின் டெக்ஸ் H2 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் டெக்ஸ் H2க்கு அப்புறமா பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர். கம்ப்ளீட்டாக இந்த சைடில் இருக்கிற எந்த பீஸுமே இல்லை பாருங்கள் ஒயிட்டுக்கு. நைட்டையும் குயினையும் வச்சு நம்ம சூப்பராக இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதனால தான் சொன்னேன் இந்த F1 புஷ் பண்ணுறது ரொம்பவே ஆபத்தானது. அதுவும் எந்த நேரத்தில் புஷ் பண்ணியிருக்காரு பாருங்கள் ஒயிட்டு. குறிப்பாக பிளாக்கோடைய நைட் வந்து இங்கே கேம்குள்ளே இருக்கிறாரு. அண்ட் குயினுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டயகனலில் வந்து ஒரு சூப்பரான ஆக்சஸ் இருக்குது. இது ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்றத அவர் உணராமையே புஷ் பண்ணிட்டாரு. பட் எனிவே அனுஜன் பார்த்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிட்டாரு. அனுஜன் பார்த்தீங்கன்னா நைட் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணுறாரு. இப்போ குயின் டெக்ஸ் நைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெண்டு பொசிஷனுமே வந்து ஈக்குவலாக போயிடுச்சு. இப்போ நைட் டெக்ஸ் E5 F டெக்ஸ் E5. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இப்போ ஒயிட்டோடைய பான்ஸ் வந்து சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. டபுள் பானாக இருந்தது. நெக்ஸ்ட் அவர் வந்து F4 புஷ் பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும் இந்த இடத்துல. இப்போ B6 ப்ளே பண்ணுறாரு பிளாக்கு. ஸோ இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஒயிட் என்ன பண்ணணும்னா இனிமேல் வந்து அவர் குயின் சைடில் கேன்சல் பண்ணிவிட்டு அவருடைய இந்த பான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் புஷ் பண்ணி இந்த கிங்கை வந்து அட்டாக் பண்ணணும். பிளாக் வந்து இந்த சைடில் வந்து அவருடைய பான்ஸ் எல்லாமே புஷ் பண்ணி ஒயிட்டுடைய கிங்கை வந்து அட்டாக் பண்ணணும். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே பண்ணாங்கன்னா இந்த கேம் வந்து டிராவ் ஆகிடும். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாலுமே அந்த தப்பை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சுலபமாக போயிடும். ஸோ அந்த தப்பை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு செஸ் எக்ஸ்பர்ட் இல்லை செஸ் மாஸ்டராக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சாதாரணமான அமைச்சர் பிளேயர் கூட அந்த தப்பை ரொம்பவே சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் இது. ஸோ ரெண்டு பேருமே ஆப்போசிட் சைடில் கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களுடைய பான்ஸை வந்து ஃபார்வர்டுக்கு கொண்டு வரும்போது ரொம்பவே சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். பட் எனிவே இப்போ கேம்குள்ளே வந்துடலாம். இப்போ ஒயிட் வந்து குயின் சைட் கேன்சல் பண்ணிக்கிறாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒயிட் வந்து இந்த சைடில் கேன்சல் பண்ணிவிட்டு அவருடைய பான்ஸ்லாம் இங்கே புஷ் பண்ண போகிறாரு. இப்போ C5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல பிளாக் வந்து அவருடைய பான்ஸ்லாம் இந்த சைடில் புஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ G4, இப்போ F டெக்ஸ் G4, F டெக்ஸ் D4, இப்போ C டெக்ஸ் D4, C டெக்ஸ் D4. ஸோ இந்த இடத்துல பான்ஸில் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் பிளாக்கோடைய பான் வந்து இங்கே கீழே ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ இந்த பான் இங்கே ஸ்டக் ஆனதுக்கப்புறமா இந்த பிஷப்க்கு நான் ஆரம்பத்திலே சொன்ன பாருங்கள் இந்த பிஷப் ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த பிஷப்பால் பார்த்தீங்கன்னா இந்த டயகனலை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அவருடைய பானை இங்கே கவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த பிஷப் தூக்கி நம்ம லாங் டயகனல்லையும் போட முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் இந்த பானை புஷ் பண்ணிவிட்டு இந்த பிஷப்பை வேணால் தூக்கிட்டு போயிட்டு இந்த A6 ஸ்கொயரில் வேணால் போட்டு இந்த பிஷப்பை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சாவது பண்ணுங்கள். இந்த பிஷப் இருக்கிறது எனக்கு எந்த விதமான பிரோஜனமே கிடையாது அப்படின்ற மாதிரி வேணால் நம்ம ப்ளே பண்ணலாம். பட் எப்படி கேம் கண்டினியூ ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ A5 புஷ் பண்ணுறாரு. ஸோ பிளாக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஐடியாவை நோக்கி போயிட்டு இருக்காரு. இப்போ H4 புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த பான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான பான்ஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ கிங்கை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒயிட் இந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நடுவில் வந்து அவருடைய இந்த பேடான பிஷப்பை தூக்கிட்டு போயிட்டு A6ல போட்டு பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த இடத்துல பிஷப் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சிம்பிளாக ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணதுக்கப்புறமா இப்போ திருப்பி வந்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு டெம்போ கெயின் ஆன மாதிரி இருக்கும். இப்போ பிளாக்கோடைய ரூக் பாருங்கள் கொஞ்சம் ஒரு ஆக்வர்டான ஸ்கொயரில் இருக்கிறாரு. இந்த ரூக்கை நம்ம ரிவர்ஸில் போட்டு தான் நம்ம வந்து கேமை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் திருப்பி இந்த பானெல்லாம் புஷ் பண்ணலாம். பட் இருந்தாலுமே இந்த பானை வந்து பிளாக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம தப்பு செய்யாமல் ஆடுற வரைக்கும் இது வந்து சேஃப் தான். ஓகேங்களா? பட் எனிவே ஒயிட் வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணலாம். அவர் வந்து பிஷப் C2 ப்ளே பண்ணுறாரு. இப்போ B5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த பான்ஸ்லுமே வந்து ஃபார்வர்டுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் இந்த B பானை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் புஷ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பிஷப் வந்து பிளாக்குக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ H4 புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த பான்ஸ் எல்லாமே வந்து ஃபார்வர்டுக்கு புஷ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ B4, இப்போ H6. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக அவங்களுடைய பான்ஸ் எல்லாம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பான் வந்து இப்போ H6 வரைக்கும் வந்து இப்போ கிங்கு கிட்ட வந்துட்டாரு. அதனால இந்த பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய கிங் எக்ஸ்போஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால இப்போ G6 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாரு. ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மிஸ்டேக்கை எப்படி தவிர்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே நம்மளுடைய பிஷப் எடுத்து வந்து இந்த லாங் டயகனலில் போட்டோம்னா நம்ம வந்து இந்த கார்னரில் இருக்கிற பீசஸை வந்து சேஃப்டி பண்ணிப்போம். பட் எப்போவுமே நம்மளுடைய பிஷப் எடுத்துகிட்டு வந்து சப்போஸ் இந்த மாதிரியான ஒரு H3 ஸ்கொயரு, இந்த மாதிரியான ஒரு A3 ஸ்கொயரு, அப்படி இல்லைனா இந்த மாதிரியான ஒரு A6 ஸ்கொயரு, அப்படி இல்லைனா இந்த மாதிரியான ஒரு H6 ஸ்கொயர், இந்த 4 ஸ்கொயர்லையுமே நம்மளுடைய பிஷப் இருந்துச்சுன்னா ஆப்பனண்ட்டோடைய ரூக் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஏன்னா இந்த 4 ஸ்கொயர்ல இருக்கிற பிஷப் எங்க ஹிட் ஆகுன்றதை நீங்க இப்ப பாருங்க. இந்த பிஷப் வந்து இங்க ஹிட் பண்ணுவாரு, இங்க இருந்தாருன்னா இங்க பிஷப் இருந்தாருன்னா இங்க ஹிட் பண்ணுவாரு. இப்ப ஆக்சுவலா இருக்கிற பிஷப் வந்து இங்க ஹிட் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இப்ப இங்க இருக்கிற பிஷப் வந்து இங்க ஹிட் பண்ணுவாரு. சோ இப்ப நீங்க இந்த ஹிட்டிங் பாயிண்ட்ஸ், அதாவது உங்களுடைய பேஸ் ரேங்க்ல ஆப்போனன்ட்டோட பிஷப் ஹிட் பண்ணிட்டு இருக்க இந்த 2 ஸ்கொயருமே பாருங்க, நம்ம நார்மலா வந்து நம்மளுடைய ரூக்கை கொண்டு வர இடம் தான் அது. ஓகேங்களா? ஸோ நம்ம ரூக்கை வந்து தெரியாம கூட அந்த இடத்துல கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ பிஷப் வந்து ரொம்ப நேரமா அங்கே தூங்கிட்டு இருப்பாரு. நம்மளுக்கு தோணவே தோணாது பிஷப் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம சடனாக நம்ம ரூக்கை வந்து டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்துக்காக கொண்டு வருவோம். பட் சடனாக பார்த்தீங்கன்னா அந்த பிஷப் வந்து கண்ணை திறந்து பாம்பு மாதிரி கொத்திடுவார். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த இடத்துல அவருடைய ரூக் எடுத்துட்டு வந்து இந்த பிஷப்போடைய ரேடார்ல வச்சுட்டாரு. இப்போ சிம்பிளா பிளாக் வந்து இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ரூக் டெக்ஸ் ரூக்கு பிஷப் டெக்ஸ் ரூக்கு. இப்போ ஒயிட் வந்து ஒரு ரூக் டவுனில் இருக்கிறாரு. ஸோ இதுலேருந்து ரொம்பவே சுலபமாக வந்து இந்த கேமை வந்து பிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இப்போ பிஷப் வந்து இறங்கினதுக்கு அப்புறமா இப்போ குயினை வச்சு நம்ம ஒரு பேஸ் ரேங்க்ல ஒரு சூப்பரான செக் தரலாம். இந்த இடத்துல ஒயிட் வந்து பிஷப் டெக்ஸ் G6 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல பிளாக் பார்த்தீங்கன்னா மேட் இன் 2 அதை கரெக்டாக ப்ளே பண்ணிட்டாரு. குயின் C1 செக்கு. குயின் C1 செக்குக்கு அப்புறமா இந்த பொசிஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கேமை ரிசைன் பண்ணிட்டாரு. நீங்க குயினை வச்சு தான் பிளாக் பண்ணி ஆகணும். குயின் வச்சு பிளாக் பண்ணதுக்கு அப்புறமா குயின் டெக்ஸ் குயின் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ரூக் டெக்ஸ் குயின் ப்ளே பண்ணாலுமே ஒரு சூப்பரான செக்மேட். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து ஒயிட் வந்து கேமையை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ எப்பவுமே இதை வந்து ஒரு சின்ன டிப் மாதிரி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன இந்த ஸ்கொயர்ஸ்ல பிஷப் இருக்கும் போது உங்களுடைய ரூக்ஸ் இல்லை உங்களுடைய ஹெவி பீசஸை நீங்க வைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க. எப்பவுமே போர்டில் அந்த ஒரு பீஸ் இருக்குது அப்படின்றத நீங்க மறக்கக்கூடாது. ஏன்னா நீங்க இமீடியட்டா அந்த பிஷப் அங்கே போட்ட உடனே நீங்க பார்த்துருவீங்க. பட் ஒரு 4-5 மூவ்ஸ் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிஷப் அங்கேயே தான் தூங்கிட்டு இருப்பாரு. உங்களுக்கு சடனா நீங்க வேற ஒரு விஷயத்துக்காக நீங்க ரூக்கையோ இல்லை குயினையோ போட்டிங்கன்னா அங்கேயே கதை கந்தலாயிடும். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கவனமா ஆடிக்கோங்க. இத்தோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.